Hi everyone, good morning there and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And hope you all had a good weekend. இன்னைக்கு இன்னொரு day in my life vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரைடே மார்னிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெதர் இப்படி தான் இருந்தது. பயங்கர ஜில்லுன்னு சன்னே இல்லாமல் லைட் ட்ரிசிலோடு தான் மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் செம்ம மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அந்த கிளிப்பையும் வந்து அட்டாச் பண்ணுறேன் மழை வரும்போது. ஸோ இந்த விலாகில் நான் வந்து என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம் இங்கே பக்கத்தில் ஒரு ஷாப்பிங், அதையும் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இருட்டுங்கிறதுனால எல்லா லைட்ஸுமே வந்து மார்னிங்லேயே ஆன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அண்ட் என்னுடைய அந்த இன்னொரு விலாகை பார்த்துட்டு ஒருத்தங்க இங்கே வாஷ்ரூம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் இருக்கிற கெஸ்ட் வாஷ்ரூம். இங்கே வந்து நம்ம ஷவர் எடுத்துக்க முடியாது, பட் கெஸ்ட்லாம் வந்தாங்க அப்படின்னா இந்த வாஷ்ரூம் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவோம். ஏன்னா பெட்ரூமில் இருக்கிறது வந்து அதில் ஷவர் பண்ணலாம், எங்களுடைய ப்ரைவேட் வாஷ்ரூம் அது. ஸோ இங்கே வந்து ஹாலில் வந்து கெஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருந்தாங்க. இது என்ன ரூம்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். சரி, நான் அதனால தான் சொன்னேன். இப்போ கிச்சன் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. அனு ஸ்கூல் கிளம்பியாச்சு. லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை பண்ணியாச்சு. கிச்சன் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் கிச்சன் கிளாத் எல்லாமே வந்து சாவ்லான் போட்டு கம்ப்ளீட்டாக நீட் பண்ணி இப்போ நான் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி 2 டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ரிலேட்டடான கண்டென்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த கண்டென்ட் நான் ஷேர் பண்ணுறதெல்லாம் ப்ளீஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து எபிலிட்டி ஃபவுண்டேஷன் அண்ட் சத்யபாமா யூனிவர்சிட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து ஸ்காலர்ஷிப் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்குற ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அவங்க வந்து எடுக்கலை, ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ லன்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்ம ரைஸ் தான் வைக்கிறோம். அப்படிங்கிறதுனால இப்போத்துலேருந்து நான் வந்து ஒரு ஃபியூ டேஸாகவே வந்து ஃபியூ வீக்ஸாகவே வாரத்தில் ஒரு நாள் லன்ச் டைம்லேயுமே டிஃபன் மாதிரி பண்ணிடலாம், ரைஸ் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அன்றைக்கி சப்பாத்தி அண்ட் காளான் மிளகு வறுவல் ஒரு ட்ரை சுக்கா மாதிரி பண்ணிருந்தேன் மஷ்ரூம் வச்சு. ரொம்ப நல்லா வந்தது. என்னுடைய குக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா வீல் சேர்லேருந்து எப்படி ஈஸியாக குக் பண்ணலாம் அப்படிங்கிறதா இருக்கும். ஃபாஸ்ட் குக்கிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா நம்மளால். அதனால் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அடாப்டிவ் குக்கிங் தான். நிறைய பேர் பேச்சுலர்ஸ் குக்கிங், நியூலி மேரிட் குக்கிங் இந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க. என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் ஃப்ரெண்ட்லி குக்கிங் தான். ஸோ இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சோம்பு, கல்பாசி, கூடவே கொஞ்சம் பட்டை துண்டுகள் இதெல்லாமே எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமா சேர்த்து ஒரு ட்ரை பவுடராக, நல்ல ஒரு கொரன்னு ஒரு ட்ரை பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த பவுடர் தான் வந்து நம்ம செய்ய போகிற இந்த மஷ்ரூம் சுக்காவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்க போகுது. ஸோ இதை அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நல்லா சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா, இதுக்கு வந்து இஞ்சியும் பூண்டியும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தக்காளி ஒன்று போதும், ஏன்னா நமக்கு வந்து அது ட்ரையான கன்சிஸ்டன்சியில் வரணும். அதனால் இப்போ வந்து மஷ்ரூம் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நான் வந்து மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இங்கே காமிச்சிருக்கேன். நான் ஒரு பவுலில் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடான தண்ணி ஜில்லுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி மிதமான வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க மஞ்சப்பொடி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமோட அந்த டெயில் இருக்குது இல்லைங்களா, அந்த பேக் சைடு அதை எடுத்துட்டு அதுக்கு அடியிலேருந்து ஒரு லேயர் மாதிரி தின் லேயராக உங்களுக்கு வரும். அதை வந்து நம்ம உரிச்சு எடுத்துடணும். ஏன்னா அந்த டாப் போர்ஷனில் தான் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த மண், அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த வாசனை இருக்கும், அந்த மட் அதெல்லாமே அந்த டாப் லேயரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தின்னாக அந்த லேயரை நம்ம உரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மஷ்ரூம் நல்லா க்ளீனாக ஒயிட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மஞ்சள் பொடி போட்டிருக்கிற வாட்டரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி தான் நான் வந்து யூஸ்வலாக மஷ்ரூமை க்ளீன் பண்ணுவேங்க. ஸோ இன்னும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த டெயில் போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் உங்களுக்கு வரும். அந்த தின் லேயர் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். நம்ம பெருசாக எஃபர்ட்லாம் போட வேண்டியதில்லை. அதை வந்து ஸ்லோவாக வந்து அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து டாப் லேயர் ஆஃப் த மஷ்ரூம் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக கிடைக்கும். யூஸ்வலாக சில பேர் அந்த டெய்ல் எண்டோட அப்படியே போடுவாங்க. பட் நான் வந்து மஷ்ரூம் வந்து அப்படி குக் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மெத்தடில் வந்து மஷ்ரூம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப க்ளீனாகவும் ஆகிடும் வந்து உங்களுக்கு மஷ்ரூம். ஸோ இங்கே வந்து ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து இந்த மாதிரி சுக்கா அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது வெஜ் ஆர் நான்வெஜ் எதுக்குமே ட்ரையாக வரதுக்கு எல்லாமே வந்து மெயினாக வந்து இரும்பு கடாய் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அயர்ன் கடாயில் பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, அது ஒன்ஸ் சூடு ஏறிடுச்சுன்னா அந்த சூடு நல்லா ரீட்டைன் ஆகும். நம்ம வந்து டெம்பரேச்சர் மாற்றி மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரே டெம்பரேச்சரில் வச்சு அந்த சூடு நல்லா ரீட்டைன் பண்ணோம். நம்ம ஃபாஸ்ட்டாகவும் குக்கிங் முடிச்சிட முடியும். அதுவும் ஸ்பெஷலி இந்த மாதிரி ட்ரையான ஃபுட் ஒரு ஸ்டார்டர் மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து நான் மோஸ்ட்லி அயர்ன் கடாய் அயர்ன் காஸ்ட் அயர்ன் வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இதிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடும் குக்கிங் வந்து நமக்கு. ஸோ இந்த வெங்காயம் போட்டிருக்கிற இந்த எல்லா சாமானும் வந்து நல்லா எண்ணெயில் கோட் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 minutes நம்ம வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்டில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து நல்லா மேஷியாக வந்து எல்லாத்தையோடையும் சேர்ந்து குக் ஆகணும். ஸோ இந்த தக்காளி கூடவே வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே மஷ்ரூம் மஞ்சள் பொடியில் தான் போட்டு வச்சுருக்கோம். இது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏற்கனவே நம்ம வந்து பெப்பர், அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு தான் தேவையான அளவுக்கு நம்ம காரப்பொடி ஆட் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் தக்காளிக்கான தேவையான அளவுக்கு மட்டும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம். இந்த போட்டிருக்கிற மசாலா சாமான்லாம் குக் ஆகணும், பொடி வகைகள் எல்லாமே. அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் கிட்டக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ட்ரையாக வரணும். அதனால் நம்ம வந்து ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணோன்னா கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாஸ், ஆனியன், டொமேட்டோ எல்லாமே சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து எண்ணெய் நமக்கு செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த டைமில் நான் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம்ஸை இதில் வந்து நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் தின்னாவோ இல்லை சின்னதாகவோ வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணியே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. பார்க்குறதுக்கு வந்து மஷ்ரூம் ரொம்ப நிறைய இருந்து வாட்டர் இல்லாத மாதிரி தெரியும். பட் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லேருந்தே வந்து தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியிலே வந்து இது நல்லாவே வந்து நமக்கு குக் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் தண்ணியே ஆட் பண்ணலை. நான் சொன்ன மாதிரி இந்த மஷ்ரூம்லேருந்தே வந்து வாட்டர் அப்படியே செப்பரேட் ஆகி சூப்பராக நல்லா வந்து எக்ஸாக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் தாங்க நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது வந்து கடாய் நல்லா சூடானதுனால நான் வந்து 0.6 தான் வச்சுருக்கேன். அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மஷ்ரூம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரை இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக அந்த சுக்காக்கான அந்த டெக்ஸ்சர் வரும் நமக்கு. நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ட்ரை பவுடர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம், அந்த பவுடரை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். மஷ்ரூம் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கலக்கும் போதே அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும். அது வந்து சூப்பராக அப்படியே திக்காக ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஒரு சுக்கா மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து இந்த பொடி அப்சர்வ் பண்ணிவிடும். ஏன்னா அதில் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து பொட்டுக்கடலைக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலைக்கு பதிலாக. அதுவும் நல்ல க்ரீமியாக இந்த மாதிரி சுக்காவாக வந்து டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வதக்கிட்டு
கொஞ்சமாக கொத்தமல்லி கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பர்ஃபெக்டாக ஒரு நான் வெஜிடேரியன்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, சுக்கா வறுவல்னு, அந்த மாதிரி வெஜிடேரியன் வெர்ஷன் இது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் குக்கிங் டைம் அண்ட் 5 மினிட்ஸ் ப்ரிப்ரேஷன் டைம், 15 மினிட்ஸில் நான் வந்து வீல் சேர்லேருந்து நான் அதை குக் பண்ணி முடிச்சிட்டேன். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, இதை சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கூட கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு. ஸ்பைஸ் லெவல் மட்டும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஈவினிங் அதுக்கப்புறமா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸ் டிப்போ அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ இங்கேயும் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பார்க்கிங், எல்லா கடைக்கு என்ட்ரன்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு 3லேருந்து 4 பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி பார்க்கிங் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஏறுறதுக்கு ரேம்ப் வச்சுருப்பாங்க. இது சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ், அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான சில ஒயர்ஸ், அதுக்கப்புறம் அடாப்டர்ஸ், இந்த மாதிரிலாம் வாங்குகிற வேலை இருந்தது. வந்து ஸ்கூலுக்கான சில பென்சில்ஸ் அண்ட் அந்த ட்ராயிங் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சரி நாங்கள் ஈவினிங் வந்ததுக்கப்புறமா இந்த ஆஃபீஸ் டிப்போ கடைக்கு வந்தோம். இது எங்கள் வீட்டில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அதனால் நாங்கள் வீக் டேலேயும் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரு பண்ணோன்னே ஃபுல்லாக பென்சில், ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த கடை. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போனேன், ஆக்சுவலாக அன்றைக்கி தான் போனேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பசங்க ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்கள், ஹோம் நீட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக் பார்த்தோம். நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. பென்சில், அதுக்கப்புறம் என்னென்னவோ பென்லாம் இருந்ததுங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பென் இருந்தது. அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ், ஸ்கேல், அதுக்கப்புறம் இந்த ஸ்டென்சில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லாக எல்லாமே வச்சுருந்தாங்க. எரேசர் எல்லாம் வச்சுருந்தாங்க. வந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. எல்லாமே ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. ரொம்ப வந்து ஹை ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா டீசெண்டாக இருந்தது. நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் ஒரு செட் ஆஃப் பென்சில் பவுச் எடுத்தால் இந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க ஆஃபர் மாதிரி. நல்லா இருந்ததுங்க. கடை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய திங்ஸும் இருந்தது. ஸோ இங்கே வந்து பேட்ரி ஸ்கூட்ரு இல்லைங்க. நான் வந்து என்னுடைய ஓன் வீல் சேரில் தான் போனேன். பட் இங்கே வீல் சேர் வச்சுருந்தாங்க. அதை ஒரு கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து கடையை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்னுடைய வீல் சேர் தான் எடுத்துகிட்டு போனேன். பட் இங்கே பேட்ரி ஸ்கூட்ரு இல்லை. ஏன்னா இது வால்மார்ட் அந்த அளவுக்குலாம் வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ கடையோ இல்லை. இந்த ஆஃபீஸ் டிப்போ அப்படிங்கிறது மெயினாக வந்து உங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸ், பென்சில், பேப்பர்ஸ், அப்புறம் ரப்பர் பேண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் லைட்ஸ் அண்ட் அடாப்டர்ஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஆக்சசபிளாக தான் இருந்தது. நம்ம வீல் சேரில் நம்மளாவே செல்ஃப் ப்ரொப்பல் பண்ணிட்டு கூட போக முடியும். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை. அப்புறம் டிவிலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. நல்ல சேல் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் பெருசாக பார்க்கல. ஆனால் இங்கே வந்து பர்மனெண்ட்டாக சொந்தமாக வீடெல்லாம் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து நிறைய அந்த மாதிரி டிவி அண்ட் அதுக்கான அந்த ஒயரிங், ரிமோட், இதெல்லாமே வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஆஃபர் நல்ல டீல், அப்படியே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைரி, அதுக்கப்புறம் கலர் பென்சில், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்திருந்தோம். புக் ஆர்கனைசர்ஸ் இருந்தது. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. எல்லாமே நல்ல குவாலிட்டி. ப்ரைஸிங் இஸ் ஆல்சோ ஓகே. ஸோ நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த தான் ஸ்டாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டாக் அப்போ தான் வந்தது. இந்த லேடர் மேலே தான் ஏறி வந்து அவங்க சப்போஸ் நமக்கு ஒரு திங் வேணும், இங்கே இந்த ஷெல்ஃபில் ரேக்கில் இல்லைன்னா அவங்க அங்கேருந்து சர்ச் பண்ணி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஸ்டாக் ரூம் சைடு இருந்தது. நிறைய ஸ்டாக் இருந்ததுங்க. எக்கச்சக்க ஐட்டம் இருந்தது. கடை ஆக்சுவலாக வீக் டே அப்படிங்கிறதுனாலே என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்ததா, கொஞ்சம் நல்லாவே நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட் இருந்தது. எக்ஸாம் பேட்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்சல் ரப்பர் பேண்ட்ஸ், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையானது, என்ன அணுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்ததோ அதை பொறுத்து நாங்கள் வாங்கினோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர், லைக் மெயினாக நம்ம இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம், நமக்கு வந்து சில ஃபர்னிச்சர்ஸ்லாம் தேவை அப்படின்னா அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. அதை வந்து பில்லிங் செக்ஷன் கிட்டே வச்சுருந்தாங்க. நான் அது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
அதுக்கப்புறமா ஸ்கூல் பேக்லாம் கொஞ்சம் ப்ரைஸாக தாங்க இருந்தது. அதெல்லாம் வந்து அந்த யூனிவர்சல் அந்த மாதிரி இன்னொரு கடையில் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதே மாதிரி தான் இருந்தது பேக்ஸ், பட் கொஞ்சம் ப்ரைஸாக இருந்த மாதிரி இருந்தது. லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக்கும் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த கிராசரிஸ்லாம் லெஃப்ட் ஓவர்லாம் போட்டு நமக்கு ஸ்டோர் ரூமில் வைக்கிற மாதிரியான பாக்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாமும் நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன், எனக்கு தேவைப்பட்டுச்சு. சரி ஓகே, அப்புறமா நம்ம சப்போஸ் நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ண போகிறதா இருந்தால் வாங்கலாம், இல்லை வீடு ஷிஃப்ட் ஆக போகிறோம் அப்படின்னா எப்படின்னு தெரியாது இல்லைங்களா. பட் அதனால் நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன் எல்லாமே வந்து என்னென்ன ப்ரைஸில் இருக்குது. நம்ம 2-3 கடைகளுக்கு போய் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதில் நல்ல டீல் இருக்கோ, எது கொஞ்சம் கம்மியாக குவாலிட்டி நல்லாயிருக்கோ நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் தி பில்லிங் செக்ஷன் கிட்டே போகிறோம். அங்கேயும் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டேப்லர் பென்ஸு, ஜிம் கிளிப்பு, அதெல்லாம் வந்து 4 பாக்ஸே சேர்த்து ஏதோ ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் $2-3 தான் இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட் எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, இப்படிலாம் கொஞ்சம் டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ கடையோடைய அந்த லுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் அந்த கடை வந்து உள்ளே நுழையும் போதே நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த செக்ஷனில் தான் இருக்கும். இங்கே வந்து கனெக்டடாக வந்து பில்லிங் அண்ட் பிரிண்ட் அவுட் செக்ஷன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து சரி இங்கேயும் கொஞ்சம் பேக்ஸ் இருக்கே அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம். பட் அதே ப்ரைஸில் தான் இருந்தது. நான் நினச்சேன் இதெல்லாம் ஆஃபர் அப்படின்னு. சேம் ப்ரைஸ் தான், கொஞ்சம் அந்த ஹையர் சைட் தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த ஆஃபீஸ் டேபிள் அண்டு நம்ம ஆஃபீஸ்க்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் டேபிள்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம சில ஆஃபீஸ்லாம் வந்து கேன்டீன்லாம் பார்த்தா டிவி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கம்பைண்டாக வச்சுருக்காங்க. டிவி, அதுக்கான டேபிளுக்கான ஆக்சசரிஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ரோலிங் சேர் அந்த மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அனு வந்து இங்கே இந்த கிளிட்டர் க்ளூ மாதிரி இருந்ததுங்க, நல்ல குவாலிட்டி. அந்த கம்முக்கு ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரிலாம் வரவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது இந்த குவாலிட்டி. அதுக்கப்புறம் மார்க்கர் இருந்தது, ஃபெவிஸ்டிக் அதெல்லாம் எடுத்தா. அப்புறம் இந்த பவுச் மாதிரி இந்த எக்ஸாமுக்கு மெயினாக எக்ஸாம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென் இந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பவுச் வந்து ஒன்று பார்த்துருந்தா. ரொம்ப குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தது, பார்க்க குட்டி பவுச் மாதிரி இருந்தது, பட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே தேவையான பிரிண்ட் அவுட்ஸ்லாமும் எடுத்து கொடுப்பாங்களாம். பில்லிங் செக்ஷன் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கணுன்னா அதையும் வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த vlog நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all soon in my another vlog. Take care and bye bye.